வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலிக்கு எங்கே நிற்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். போயிடுற நிலையம். அதாவது வந்து நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ இப்போ 4 மாதமாக ஒழுங்காக வந்திருக்கு. அது இடையே வந்திருக்கு. நேற்று ஒரு காணொலி, நேற்றுண்டா இந்த காணொலி வரைக்க அநேகமா ஒரு சனிக்கிழமை, போன சனிக்கிழமை நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு இது ஒரு காணொலி, இரவு நேரத்தில் யாழ்ப்பாணம் சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். அடிக்கடி நாங்கள் போகிறோம். இப்போ கனகாலமாக நாங்கள் சுற்றி பார்க்கல. இப்போ தச்சமயம் இப்போ 2026 8ஆம் மாதம் என்ன மாதிரி இருக்குன்னு இருக்கிற நிலவரங்களை சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். சிங்களம் பாசிக்க தெரியுமா? யாழ்ப்பாணம் மேல வாசிக்குவோம். சொல்றவே இல்லை. யாழ்ப்பாணே பஸ்ல கத்துவாங்க. அப்படி சொல்றியா? எனக்கு வாசிக்க யாவன்னா இப்ப என்ன அது இப்ப என்ன இல்ல பானா பம்மாத்தி வந்துருவீங்க. சிங்கள புழுவன் வந்து நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறோம். இப்படியே வந்து போய் சுற்றி காட்டிக்குள்ள போகிறோம். இதில் இருக்கிற இடங்கள் எல்லாமே சுற்றி காட்டிக்கிறோம். இப்போ நல்லூர் திருவிழா நடக்கிறாங்க. டவுனுக்கு சக்கரவுட் இருக்காங்க. இந்த ஞாயிறு வேறு நல்லூர் போகணுமே போய் அந்த பஜ்ஜி சாப்பிடணும். அந்த பஜ்ஜி கடையில் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. பஜ்ஜி தின்றதுல இருங்கடா. திண்ணி மாடல் மாதிரி கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம். நாங்கள் அப்படியே வந்திருக்கா யாழ்ப்பாணத்தை சுற்றி இதுக்குள்ள போகிறோம். நீங்களும் புதுசாக பார்க்குறீங்களா? லைட் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா வந்து காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிக்கும். ஓகே, நாங்கள் வந்து இதில் தான் வீடியோ எடுத்துருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. ஆர்ஜி கெஸ்ட் ஹவுஸ் அதுவும் இருக்குது. இப்படி நாங்கள் இந்த பாதைக்கெல்லாம், அதாவது நீங்கள் இந்த ஆரியகுளம் வந்து அதில் திரும்பி ஆரியகுளத்தால் வந்து வேமடி பக்கம் திரும்பி இடையில ஒரு பாதைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பாதையால் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டு போகிறோம். கார் ஒன்று கொடுக்க நிற்கிது. நீ இருக்கிறானே, நீ இருக்கிறா எனக்கு யோசனையாகவும் இருக்குது. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பயப்படாத, என்ன சிக்கிட்டோம். ஆட்டோ நிற்கிது. நாங்கள் போகலாமே. நாங்கள் போயிடாது இல்லை, வீடியோ கட் பண்ணிட்டு திருப்பி ஒன்று பண்ணான். இப்போ கார் போத்துறங்கிட்ட 3 இப்போ திருப்பி எடுத்துனா அந்த ஆட்டோ ஒன்று இல்லாட்டி திருப்பி 5 விட்டுன்னு போட்டிருப்பேன். அதான் இப்போ காரை யோசி வேற பின்னால் தாங்க வீடியோ ஒன்று வர்றேன்ட்டு ஓட்டைக்கு ஒன்று இடம் காணாடா பஞ்சால. இப்படிதான் சொல்லிட்டு தானுங்க. ஓகே, இப்படி கார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நேராக விளம்பரி ஹோட்டலுக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் விளம்பரி ஹோட்டல் இருக்குது. இதில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. விளம்பரி ஹோட்டல் இருக்குது. இங்கே சின்ன கடை ஒன்று இருக்குது பாருங்க, சாப்பாடு கடை. இப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னா நார்த் கேட் பாருங்க. இப்படி உங்களை காட்டி கொண்டு போகிறேன். எதில் அதுலையா இங்கே மச்சான் இருக்குது பாருங்க. உள்ள இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதுக்கு வந்து இந்த போயதான இதுக்கு வந்து இந்த நார்த் கேட் விளம்பரி இருக்குது. வீரகேசரி ஆஃபீஸ் இருக்குன்னு இதுக்கு தினக்குரல் வீரகேசரி அந்த ஆஃபீஸ் இருக்குது. பேப்பர் இப்போ ஆஃபீஸில் இருக்கா கடைசி ஆண்டை போன கிழமை இருக்கா வாட்சினாண்டா ஏதோ நியூஸ் உண்டு. ஆஃபீஸுக்கு கிழமை ஒவ்வொரு நாளும் பேப்பர் இருக்கா சரியா? அப்போ தான் நியூஸ் தான் வாட்சினான். அப்படி பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி போவோம். இந்தியாவில் இந்த ஹோட்டல்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை காட்டி கொண்டு போவோம். இப்போ நாங்கள் நேராக போனோம்னாலும் அங்கே டவுனோட மற்ற பக்கங்களுக்கு போகலாம். நாங்கள் இடப்பக்கம் இருக்கா போயிட்டு இப்போ நாங்கள் போயிட ரோட்டில் நிற்கிறோம். இங்கே ஸ்டேஷன் ரோட், ஹாஸ்பிட்டல் ரோட்டால் அப்படியே நேராக வந்து வேறு ஸ்டேஷன் ரோட் வேறு. இங்கால நிறைய கடைகள் இப்போ கூட்டப்பட்டிருக்கு. இங்கே A+ பிரியாணி இருக்குது பாருங்க. இதில் என்ன வேண்டாம், பிறகு என்ன பிறகு வாங்கி தரலாம். என்ன பிறகு வாங்கி தரேன், நான் இங்கே வர மாட்டேன்னு. இங்கே பார்த்தா நிறைய கெஸ்ட் ஹவுஸ்கள் இருக்குது பாருங்க. அந்த இதால் ஸ்டேஷனால் வந்து ரங்கராக்கள் இப்போ இதில் வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. நிறைய வந்து ஒன்று இருக்குது. கொழும்பு எலக்ட்ரிக் ஹவுஸ் இருக்குது. நிறைய கிரீன் கிராஸ், அது எலக்ட்ரிக்கல், அதாவது கெஸ்ட் ஹவுஸ் இல்லை. இங்கே கிரீன் கிராஸ் இருக்குது. போக போக நிறைய பேர் யூஎஸும் பேரும் இல்லைண்ணே. நாங்கள் போனோம்னா அதில் ஜக் ஹோட்டலும் வருது இல்லை. இதில் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ யாரும் இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க, இதுக்கு யாரும் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேர்களில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதை புக் பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை இந்த ரோட்டில் வந்தீங்கன்னால நீங்கள் புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜக் ஹோட்டல் இருக்குது, ஜேஎஸ்சி, எஃப்னா அத்தன்டிக் குஷன் இதில் இருக்குது பாருங்கள். சிக்கன் பாம் இதில் ஒன்று பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்க, ஜிஃப்னா பேலஸ் அண்டு. என்னது இந்த இப்போ நல்லூர்ன்றதால அப்படி கேட்குறீங்க. இங்கே 3 லைட் இருக்குது பாருங்க.
மூன் லைட் நிலவு ஒளியே இப்படியே பார்த்தோம் என்றால் இப்படியே போனோம்னா இதில் டெம்பிள் ரோட் அதில் இதில் தானே வருது தானே இங்கே இருக்குது தான் டெம்பிள் ரோட் இதில் போனீங்கன்னா நல்லூருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது நேராக இதுதான் சின்ன சின்ன கடைகள் இருக்குது பாருங்க இப்படி நேராக போவோம் நேராக போனால் தான் நாங்கள் யூஎஸ்க்கு போகலாம் நாங்கள் நேராக போனோம் என்றால் எங்களுக்கு யூஎஸ் அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க இங்கே இதோட சர்ச் ஒன்று இருக்குது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹோட்டல் இதில் பாருங்க எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று போகுது யூஎஸ் ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அதுக்கு இருக்குது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் இங்காலே முன்னுக்கும் அதுக்கு முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு பெரிய கட்டணம் இருக்குது இதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் தான் நிற்கிறேன் வடிவாக தெரியலை இங்கால ஜேஜிபி ட்ராவல்ஸ் இருக்குது இதில் இங்கால ஸ்டைலிஷ் கலெக்ஷன் இப்போது இங்கே எஸ்பி ஹோட்டல் இருக்குது பாருங்க இதில் இங்கே ரூம்ஸ் அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நாங்கள் நேரடி போனோம்னா கச்சேரிக்கு போயிடுவோம் அதால் நாங்கள் இப்படி ஒரு யூட்டர்ன் போடாமல் என்ன செய்வோம் அப்படியே போய் எப்படி திருப்போம்டா விலை பக்கம் திருப்போம் நேராக போய் இந்த தண்ணி இதை ஓடுதா வேண்டா எங்கேயோ உடைச்சிட்டு ரோட்டில் அதுதான் போல இருக்கு எங்கேயோ லீக் விட்டுட்டு அதில் உடைச்சிட்டு இங்கே இருக்கு இதில் தான் லீக் ஆகுது இப்போ இந்த அப்படியே வானத்தை பார்க்க விடாம இங்கே அது பக்கம் போக போகிறோம் நாங்கள் இப்போ விலை பக்கம் ரோட்டை பிரிச்சு கொண்டு தண்ணி வருது ஒரு வாரன் பொறுப்பு இல்லாமல் இருக்கு அதெல்லாம் காலை வச்சு அடை பார்க்க முடியாது காலை வச்சு அடைக்குதோ நல்லா அடைக்கலாம் எங்களுக்கு பிறகு அது நீ அவதான் நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அறிவித்தல் கொடுக்கக்கூடிய மாதிரி தெரியுமா இடங்கள் இப்படியே போனோம்னா நாங்கள் கச்சேரிக்கு போயிடுவோம் ஐஓசி பெட்ரோல் சென்டர் இருக்குது விலை பக்கம் சிக்னலில் போடுங்க ஓகே நாங்கள் இப்படியே வந்து இங்கால அதாவது வந்து ஏனையன் ரோட்டில் வந்து போய் கொண்டிருக்கிறோம் கச்சேரி பக்கம் போகாமல் இங்கால போகிறோம் இங்கால இந்த ஹோட்டல்ஸ் வருது அதுதான் அவங்களை காட்டி கொண்டு போவோம்ன்றதுக்காண்டி வந்திருந்தேன் பாருங்க உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இதில் இருக்குது யாழ் க்ரௌன் அப்படின்னு நிறைய இருக்குது பிஹெச் இருக்குது அப்படி நிறைய ஹோட்டல்ஸ் இதுகளுக்கு இருக்குது இந்த ஏரியாக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டால் அப்படியே நேராக வந்து போய் ரோட்டுக்கு நேராக வந்து இங்கே ஏனையன் ரோட்டுக்கு ஏறினீங்கன்னா அதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்கள் இருக்குது தேவையான ஆட்கள் இதில் நீங்கள் பாயக்கூடிய மாதிரி இருக்கு இங்கால மதுவரி திணைக்கலாம் எங்களுக்கு தேவையில்லை உண்மையில தேவையில்லை தாடாப்பா பால் வடிகிற முடிஞ்ச இங்கே இதை கட்டுப்படுது பில்டிங் இதை பிடிச்ச பில்டிங் கொண்டு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது பாருங்க அப்படி இங்கால பார்த்தோம்னா ஏனையன் ரோட்ல இதில் பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது இங்கால நிறைய கடைகள் வந்திருக்கு பாருங்க இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இதுலேயே வந்து உணவகங்களும் பெருமை நினைக்கிறேன் சென்ட்ரல் ஃபினான்ஸ் இருக்குது இங்கால வந்து ஒரு பெரிய ஒரு கடை தொகுதி ஒன்று அப்படியே நேராக வருது பாருங்க ஹெச்என்பி ஏடிஎம் இருக்குது இது போனோம்னா இதுக்கு வந்து சர்ச் இருக்குது இதில் ஒரு ஸ்கூலும் பெருமை நினைக்கிறேன் எனக்கு வடிவா ஞாபகம் இருக்கு இப்போ நேரம் கிட்டத்தட்ட 8 சொச்சம் இருக்கு நினைக்கிறேன் இல்லை நேரம் காட்டையில் ஓ இப்படி நாங்கள் போனோம் என்றால் மேங்கோ மேன்ஷனுக்கெல்லாம் இதுலேயே போட் போட்டு வச்சுக்கினாங்க மெர்சுவில் இருக்கிறதுக்கு இதுக்காக போனோம்னா சென்ட் பேக்டிக் ஸ்கூல் வரும் இதில் ஒரு பில்டிங் கனகாலமாக கட்டுப்படுது இருட்டுக்க தெரியல அதில் லைட்டுகள் இல்லாத அப்படியே நேராக போய்க்க இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று வருது ரெஸ்டாரண்ட் ஒன்று மோஜு இதில் பாருங்க மோஜு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வருது இதுலேயே வந்து ஆக்கள் நிற்கணும் நல்ல கார்வல் நிற்கிதானே வசதியான ஆக்கள் வெறி நம்மளோடக்கு இங்கால பார்த்தோம்னா பிஓசி ஒன்று இருக்குது பாருங்க பேங்க் ஆஃப் சிலோன் ஏடிஎம்மோட பிஓசி பேங்க் ஒன்று இருக்குது நாங்கள் ஏனையன் வீதியில் போய்க்கணும் கோர்ட்ஸுக்கு இப்போ இப்படி நேரம் போனோம்னா கோர்ட்ஸ் அடிக்க நாங்கள் போகலாம் இதில் ஒரு பெட்ரோல் செட்டுன்னு வருது இதால் வர்றீங்கன்னா இந்த பெட்ரோல் செட் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெஸ் டீல் மும்பை அந்த கடைகளும் இதுக்கு தான் இருக்குது இரவுல சில நம்ம பாதை தெளிவாக தெரியாது யோசிக்கலாம் இப்போ நாங்கள் ஏனையின் பாதையில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் இப்போ லைப்ரரியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் இங்கே இருக்குது ட்ரெஸ் டீல் மும்பை இங்கால வந்து நிறைய கடைகள் வந்து கொண்டிருக்கோம் ஜூஸ் கடைகள் ரெண்டு நிறைய வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பகல்லேயும் வரணும்னா நாங்கள் திருப்பி சுற்றி காட்டி போட்டுக்கொள்கிறேன் இப்போ இரவு நேரம் என்ன மாதிரி இருக்குது இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ பாருங்க விஜிதா கபே அதில் எல்லாமே போய்கொண்டிருக்குது நிழல் பியூட்டி ஹோலர் அப்படி இருக்குது பாருங்க இப்போ நேரம் வந்து 8:16 நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரம் தான் இந்த இது வந்து நீங்கள் வியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் பாருங்க
இந்தியாவில் பார்த்தோம்னா சங்கான மெஸ் இது ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. சங்கான மெஸ் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கு. சாப்பிடலாம். இப்போ நீங்கள் இதில் வெஜிடேரியன் இல்லை, அப்போ அதால் சாப்பிட மாட்டேங்கல. எடுங்க நேரம். ஹலோ பில்டர்ஸ் நோட் பண்ணி நாங்கள் 6 நோட் பண்ணியாச்சு. அது ஒரு நாளைக்கு சங்கான மெஸ் இன்னொரு நாளைக்கு. அடுத்து இதுக்கு என்ன மாதிரி நோட் பண்ணி வைக்கிறோம்? ஒயிட் ஹவுஸுக்கு அது நோட் பண்ணி வைக்கிறோடா. ஈசான் இருக்கு, ஒயிட் ஹவுஸ் இருக்கு, எது வேணும்? இது நல்ல கடை ஒன்றுடா. இது அந்த மாத்திரை தானே சாப்பாடு கடை. நியூ தாஜ் ஹோட்டல் இருக்கு. அந்த மாத்திரை இது இருக்கலாம். அங்கே அடுத்ததாக வருது பேர். இதே நோட் பண்ணி வைக்கிறேன். அது ஈசானே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஃபார்மசி இதுல வந்து இருக்கு, மெடிக்கல் நீக். இதில் இந்தியாவில் மெடிக்கல்னு சொல்ற நினைக்கிறேன். இங்கே ஃபார்மசின்னு சொல்றாங்க. பிஎஸ்சி துளக்கு பார்த்துறான் மெடிக்கல் ஃபார்மசிலாம் கடந்து போவினோம். மாத்தலை எம்புள்ள இது அந்த ஃபேமஸாக வந்து போகிற மதிய சாப்பிடலுக்கு எல்லாம் ஃபேமஸாக போகிறது. அது நான் ஒரு கட்டம் வந்து பார்த்து நான் ஃபார்மசியில் வாங்க கூட மெடிக்கல் வாங்கணும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கட்டடங்கள் வந்து ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே நேராக போனோம் என்றால் இப்போ எங்கே 3 பாதை போகலாம். ஒன்று வேம்படி சந்தைக்கு போகலாம், இன்னொன்று லைப்ரரி போகலாம், இன்னொன்று அங்கால முத்தவழிக்கு போகலாம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா பண்ணை போகணும். இப்போ லைப்ரரிக்கு விடுங்க. உங்களை பாதை நான் உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்க. இது கோட்ஸ் என்ன கோட்ஸ் வளாகம். யாரும் போன அனுபவம் இருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இங்கே சுப்பிரமணியம் பூங்கா மண் ரோட்டில் பறிச்சதுக்கு என்ன சுப்பிரமணியம் பூங்கா இருக்குது. இப்போ சிக்கனில் படுத்திருப்போங்க. வானம் பெரிய வானம் கொண்டு வந்துட்டு பெரிய பஸ் ஒன்று போகுது, சிங்கள பஸ் ஒன்று போகுது. அதே இந்த நல்லூர் டைமில் நிறைய சிங்கள மக்கள் அந்த இப்போ ஸ்கூல் லீவு டைம் தானே, எலெக்ஷன் நடந்துகிட்டு ஸ்கூல் லீவு டைம்ன்றதால நிறைய மக்கள் வந்து நான் நேற்றெல்லாம் பார்த்தேன். நான் நிறைய பஸ்ஸுகளை லேடன் பஸ்ஸுகளை பெறினோம். நாங்கள் லைப்ரரி ரோட்டில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ இந்த சீரமைச்சாச்சு. இது ஒரு மாற்றம்னு சொல்லலாம். 2 பக்கம் நடப்பாதை நிறைய போட்டு லைட்டுகள் எல்லாம் போட்டு முந்தி இதில் இருட்டாக தான் இருக்கும். கல்லெல்லாம் பயிற்சி அதுக்கு செய்து கொண்டு இருந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுது. லைட்டுகள் எல்லாம் போட்டு இதுக்கால போனீங்கன்னா கோர்ஸுக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும், சென்ட்ரல் காலேஜுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட். நீங்கள் லைப்ரரி காட்டில் ரிவ்யூ போகிறாடி. இப்போ இந்த சனமே தம்பி நீ சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டு நாங்கள் திருப்பி காட்டிட்டேன், லைப்ரரியை காட்டேன் இரவண்டாலும் நீ தம்பி எங்கள் அடையாளம். அது யாழ்ப்பாண லைப்ரரி நூலகம். நிறைய வரலாறுகள் இருக்குது அது கண்டு. ஓகே, இப்போ இதில் ஒரு யூடியூப் போடுவோம் நாங்கள். அங்கே யாழ்ப்பாணம் லைப்ரரி பொது நூலகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாகனம் பெறுது ஒன்று பெறால நான் யோசிக்கிறேன்னா. அங்கே யாழ்ப்பாணம் நூலகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் சுற்றி கேட்ட என்னடா என்னன்னு தெரியல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடிய விடுதலை குயிலே நல்ல மாதிரி. சரி, ஓகே ஓகே. இப்படி நாங்கள் போனோம் என்றால் அடுத்த வந்து கலாச்சார மண்டபம். இதுக்கு பேர் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பேர் மாற்றிருந்தேன். வந்து யாழ்ப்பாண கல்ச்சரல் ஹால்னு சொல்கிறாங்க. எக்ஸிபிஷன் ஏதோ நடக்கிற மாதிரி கழிச்சிருந்தவ பாருங்க, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். ஓகே, இப்படியே போனோம்னா அடுத்து வந்து மணிக்கூட்டு கோபுரம். வருடப்பிறப்புக்கு இது ஒரு களைகட்டுற இடமா இருக்கும். என்ன வடிகள் கொளுத்தி எல்லாம் சோடிச்சு நேரம் சரியா இருக்கா? நேரம் சரியா ஓடுதோ? சரியா வர்ற மாதிரி தெரியல. வேணாம், இதில் பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க. புது போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இல்லை, இதுவும் ஆக்டிவாக தான் இருக்கு. போலீஸ் அத்தியட்சர் காரியாலயம் யாழ்ப்பாணம். இங்கால பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு பெரிய கட்டணம் கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. மற்ற இது வந்து 24 மணித்தியால பெட்ரோல் செட் பாருங்க. இதில் நீங்கள் வேணும்னா 24 மணித்தியாலம் வந்து பெட்ரோல் இரவுலேயும் வந்தீங்கன்னா அடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்னடா ஜெட்ஃபினோ? ஜெட்ஃபின் ஜனாதிபதியாக எல்லாம் வந்து வந்து ரணில் விக்ரமசிங்க அவர் எல்லாம் வந்து இங்கே தான் தங்குறவர் பாருங்க. ஜெட்ஃபின் ஹோட்டல். அப்படியே பார்த்தோம்னா காகல் சதுர்க்கம் புது பொலிவோட வந்து எல்லாம் மாற்றப்பட்டு வந்திருக்கு பாருங்க. அப்படி நீங்கள் வேலை பக்கம் திரும்ப போகிறீங்களே, அதனால் அப்படியே வட்டி போட்டு வட்டு வந்து காய்ச்சாராப்பா. இதுக்கு காகல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கீழே இருக்குது. மேலே போனீங்கன்னா சினிமா தியேட்டர் வரைக்கும் போகலாம். அப்பான்ஸ் இருக்குது, அப்படியே நிறைய டெலிஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியே நாங்கள் எப்படி போக போகிறோம்னா இப்போ வேலைப்பக்கம் ஆஸ்பத்திரி வீதிக்கு வந்துட்டோம். வேலைப்பக்கம் திருப்புங்க. திருப்பி எங்கே போக போகிறோம்னா வேம்படி சந்தைக்கு போக போகிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் வீதி எடுத்துக்கொண்டாலே இதில் நிறைய ஃபார்மசிகள், அது கிளினிக் அதுகள் எல்லாம் இருக்குது. எஸ் இன்பம் என்று அதுவும் முன்னுக்கு தான் வச்சுக்கிறாங்க.
கிளின்டன் அந்தியால சேவை அதெல்லாம் முன்னுக்கு தான் வந்து வச்சுக்கிறாங்க. சிட்டி மெடிக்கல்ஸ் இருக்குது, அப்படி நிறைய இதுகள் இருக்குது. எரிக் கணேசன் இருக்குது, இந்த கண்ணாடி இதுன்றது பேனேசியா பேங்க் இருக்குது பாருங்க. இதில் அப்படியே பார்த்தோம்னா அப்படி நிறைய இதுகள் வந்து பாமஸ் அந்த இதுகள் இருக்குது. மற்ற சிங்கர் இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னாலே வருஷத்துக்கு முன்னாலேயே இதால் தான் அந்த நோயாளிகளை பார்க்க போகிறோம். 6ஆம் நம்பர் கேட். அப்படி வந்து நிறைய இதுகள் வந்துருக்குது. எல்ஓஎல்சி ஃபினான்ஸ் அப்படி நிறைய இதுகள் வந்திருக்கு. நிறைய ஃபார்மசி இதுகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது நீங்கள் மருந்து வாங்குற இதுகள் தான் இங்கே இருக்கும். அடுத்த இதில் பார்த்தோம்னா பிஓசின்ற ஒரு பெரிய பிரான்ச் ஒன்று இதில் இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே போய் என்ன நேராக பார்த்துட்டோம் இல்லை இதில் கொஞ்சம் பார்க்கல. நாங்கள் டொமினோஸ் அதில் ஹாட் இல்லை. நாங்கள் ஆர்ஆர் அப்போ நேராக விடுங்க. 39 செகண்டுக்கு கட் பண்ணிட்டு தொடருவோம். ஓகே, சிக்னல் விழுந்துட்டு இப்போ நாங்கள் வேம்படி சந்தியால் நேராக போகிறோம். நேராக போனோம்னா டொமினோஸ் இதில் பர்கிங் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ தூக்கிட்டாங்க. பிஆர் ஐஸ்கிரீம் பர்கிங் எல்லாம் தூக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டொமினோஸ் இருக்குது. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா மகேந்திரா வாகனங்கள் நிற்கிது. இப்படியே போனோம்னால் ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் ரிங்கோலை இப்போ நேற்று தான் திறந்திருந்தவ. அந்த ஜிஆர் மால் அதில் வந்து திறந்திருந்தவ. இப்போ இதில் வந்து இங்கேயும் இருக்குது, வவுனியாலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது பாருங்க. சேலம் ஆர்ஆர் நிறைய வாகனம். இங்கேயும் வந்து இந்த வெளிநாட்டு ஆக்கள் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தோம்னா இங்கே ஈஸ் ஆஃப் ஜூனி இந்த இதான் 17வது ஆண்டு இதை கொண்டாடி இருந்தவ ஈஸ் ஆஃப் ஜூனி. அப்படியே போனோம்னா மேக்ஸ் சிட்டி அண்ட் ஃபுட் சிட்டி மற்ற இதில் முன்னுக்கு ஒரு பெரிய சர்ச் ஒன்று வருது பாருங்க. இது வருது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா இதான் அந்த போயிற நிலையத்துக்கு போகிற பாதை. அங்கே தெரியாத ஆக்களுக்கு இது ஒரு இதாக காட்டுறதாக இருக்கும். அந்த இடையே அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தொடங்கியிருந்ததால இடையே அப்படி அதால் போயிட்டோம் அந்த பாதையால். அப்போ அந்த பேலன்ஸ் துண்டு தான் நாங்கள் இப்போ காட்டணும் வந்தாங்க. இப்போ இந்த போயிற நிலைய பாதை போகிறோம் இல்லோ அதில் போய் யூட்டன் அடிக்க போறீங்க. இப்போ அடித்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அங்கே கிட்ட போய் அடித்தாலும் சரி. உங்களுக்கு வசதியாக வாகனம் இல்லாத போல் பார்த்து அடிங்க. இங்கால நிறைய கடைகள் அதுகள் எல்லாம் இருக்குது பாருங்களேன். யூட்டன் ஒன்று போடுங்க. இதுக்கு தான் நாங்கள் முதல் காட்டி தான் போயிட வெளியே வீதி இதுக்கு தான் இருக்குது. உனக்கு அந்த A+ பிரியாணி வேணும் போல. ஏன்னா திருப்பியும் அங்கிட்டு தான் வந்து யூட்டன் அடிக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி இப்படியே வேம்படி சந்தையில் போயிட்டு இருக்க திறந்து கொள்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மகேந்திரான புது வாகனங்கள் இறங்கி இருக்கு. இடையே சிரிச்சு வீடியோ எடுக்கிறேன்னு யோசிக்காங்க. அது மகள்ராஜர் காமெடி சொல்லியிருந்தவரேனே, அது சர்ப்ரைஸ். அந்த காமெடியே சர்ப்ரைஸ் தான். சரி, அது உண்டா இதடாப்பா நீ எடு ட்ரை பண்ணு. வயசு வந்துட்டு நீ கல்யாண வயசு வந்துட்டு தானே மகள்ராஜுக்கு. இப்போ நாங்கள் எங்கேயாலும் இப்போ இடப்பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பீஸா கட்டுருக்கு பாருங்க. அதான் தெரிஞ்சுதான் அந்த கதைக்குது. நீ வெறுவான தெரிஞ்சாதான் அப்படி ரெண்டு கதைக்கிற. இந்த இடத்தையும் பாதையும் காட்டிட்டு போகணும். இதுக்கு வேம்படி ஸ்கூல் யாரும் படிச்சாக்கள் இருப்பின வேம்படியில். அடுத்து நாங்கள் STS ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்படியே போய் பண்ணைக்கு போக போகிறோம். நாங்கள் வீடியோ தான் நடக்கிறேன். இப்போ எக்ஸாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் இது கட்டி இருக்கு. இது ஃபுல்லாகவே வேம்படி. இதுக்குள்ள சென்ட்ரலும் இருக்கு. ஏன்னா இந்த பாதைக்கால போனீங்கன்னா நீங்கள் சென்ட்ரலுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பாதைக்கால போனீங்கன்னா சென்ட்ரலுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உஷா ஃபேக்ட்ரி உடுப்பு கடை இருக்குது. அமுச்சி இருக்குது. சென்ட்ரல் காலேஜ் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் அப்படி சொல்லு. சென்ட்ரலுக்கு போகலாம். இங்கே பார்த்தோம்னா STS ஹாஸ்பிட்டல் இருக்குது. கஞ்சி சென் இல்லையா, கஞ்சி சென்னு கேட்குறேன். இப்போ ஒரு கிட்டடியில் அந்த பிரச்சனை ஞாபகம் வருதுண்ணே. 235 பேருக்கிட்ட அந்த கோயில் லைட்டால் பாதிக்கப்பட்ட நியூஸ் பார்த்துருந்தேன். கோயிலே நீ இதுக்கு திருவிழாக்கு கல்லுண்டாவளியாலே தெரிஞ்சது. மேல தெரியும் வானத்துல. அது கொஞ்சமா வெடிச்சிருக்கணும். ஓகே, இப்படி நாங்கள் திருப்பி A9 வீதிக்கு வர்றோம். வேறு வலப்பக்கம் சிக்னலை போட்டு போய் கரையை கொண்டு வாங்க. பின்னாடி வானம் வருது. வேலைக்கே செயற்பட்டுருவோம். இப்படி நாங்கள் அண்ணன் பக்கம் போகணும். ஓகே, இப்படி நாங்கள் எங்கே போக போகிறோம்டா அன்னைக்கு போக போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு காட்டிடும். கோட் சரி எல்லாமே உங்களுக்கு காட்டிடும் பாருங்க. யாழ்ப்பாணம் நீதிமன்றம் எல்லாமே காட்டிட்டு தான் போயிருந்தாங்க. இப்படியே நேராக போனோம்டா. இப்போ நாங்கள் இதில் முத்தவழிக்கும் போகலாம். இப்படி நாங்கள் எங்களை வேலை பக்கமாக போனால் முத்தவழிக்கும், இடப்பக்கமாக போனால் பண்ணைக்கும் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். பண்ணை பக்கம் போய் அப்படியே யூட்டன் அடிச்சு கொண்டு வருவோம். அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். ரவுண்ட் ஒன்று அடிச்சு கொண்டு வருவோம். நாங்கள் இதெல்லாம் இதுக்கு போய் நாங்கள் லைப்ரரிக்கு. இப்படி இப்போ வந்து வேலை பக்கம் போகாமல் நாங்கள்
இடது பக்கமாக போனோம் என்றால் இதால் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிலையம், புதிய போலீஸ் நிலையம் இருக்கும். இங்கால துறையப்பா ஸ்டேடியம் இருக்குது. இரவுன்றதால லைட்டில் ஒன்றும் இல்லை, இருட்டாக இருக்குது. இப்போ நேராக போனோம்னா கோட்டைக்குரிய இது. இப்போ இந்த நேரம் கோட்டையில் ஆக்கள் இல்லையான்னு சொல்ல இயலாது, உள்ள விட்டுருக்க மாட்டாங்கள் தான் நான் சொல்ல இயலாது, இருக்கா இல்லையான்னு சொல்ல இயலாது. கோட்டைனா லவ்வர்ஸ் கோட்டைடா, அது காதலர்களின் கோட்டை. ஆக்கள் இல்லை, இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா நாங்களே போயிருக்கிறோம் உள்ள இல்லையே. ஏன்டா நான் போறேன் தவறுங்க தகவல் பிஜேசி விளக்குலயே பார்த்தேன் நான் சிலது, போட்டோ எல்லாம் பார்த்தேன் நான் சிலது கொஞ்சம் வந்திருந்தது. ஓகே, இப்போ பண்ணையிலேயே யோசிங்க. இப்போ ஒரு மரங்களுக்கெல்லாம் பார்த்துன்னு வாங்க, நான் வீடியோட காட்டையில நீங்களே பார்த்துன்னு வாங்க, சொல்ல தேவையில்லை. நான் இது உங்களுக்கு நான் சொல்லணும். ஒரு வீடு எடுத்து என்ன விளங்கிலாங்க மிச்சம் ஊர் வழியாடா இதை நடக்கிறாடா, வாக்கிங் எல்லாம் போயிடாது, போனா நாய் கிடைக்கும், நாய் குலைக்கும். இது வழியா வித்தியாசமான ஆக்களை பார்த்தா குலைக்கும் தான். சரி, சஸ்பென்ஸ்னா உடைக்காம வரேன். சரி, சொல்லி விட்டுறோம் என்ன சஸ்பென்ஸ் ஆத்தலா இருக்கு அப்படி வந்த நீ. ஓ, கடற்கரை தானே. அந்த லைட்டுகள் எல்லாம், அந்த மரங்களுக்கு லைட்டுகள் போட்டு அந்த இந்த இடங்க நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் அந்த வாக்கிங் எல்லாம் போறவங்க அந்த பண்ணத்துல நிறைய பேர் நிக்கணும். எல்லாம் அந்த முந்தைய அந்த காணிவேலுக்கு போட்டுதான் அப்படியே இருக்காங்க. அப்படியே நிறைய பேர் நிக்கணும். அதுல ஒரு பழத்தை சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு கடிக்க காரணம் அடிக்க. ஓகே, அப்படியே நாங்கள் போனோம் என்றால் அதுக்கு இதுதான் கம்பம் எல்லாம் நட்டு அங்கே வச்சுக்கிடக்கேன்டாப்பா. கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வருது. பாவன் லவ்வர்ஸுக்கு இடைஞ்சலாம் இருக்கக்கூடாதுட்டு கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு வர்றாங்க. சரி, ரவுண்ட் போட்டால் அப்படியே போடுங்க இதுக்கு. இல்லை இங்கே போட்டியோ? சரியா, உதால திருப்போம் அப்படி. அங்கால போய் என்ன பண்றது? இதுக்கு அப்படியே ஓட்டு நடிங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த பண்ணை ரவுண்ட் போட்டில் நிற்கிறோம். இங்கால போனால் சிறைச்சாலை போகலாம். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு நாள் கூடி கொண்டு வருவாங்க. அவனே இதுக்கால போனால் சிறைச்சாலை போகலாம். இந்த பாதையால கலண்டா ரோட்டுக்கு போகலாம் தானே. விசுறு அதிரடி படை இங்கே ஒரு நாள் கூடி கொண்டு வருவாங்க, அடிப்பாங்க அடி. ஓகே, இப்போ நாங்கள் இதால் போனால் முத்தவழி. இங்கால ஃபுல்லாக வந்து முத்தவழி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இல்லத்தானே. உணவு திருவிழா இதுக்கு நடந்திருந்தோ பண்ணையில் நடந்திருந்தோ? பண்ணையில வந்த நீ நான் வேறே இல்லை. ஃபேமிலியா வந்தார். அவர் ஃபேமிலியா வந்தால் அவர் தான் கிடைக்கணும், நாங்கள் வைக்கக்கூடாது. ஓகே, இங்கே பார்த்தோம்னா இந்த எஸ்எல்டி ஃபைபர் இதெல்லாம் எஸ்எல்டின்ற ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறது இருந்தால் சில நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, ஆஃபீஸ் இருக்குன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வேணும்னா இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அந்த இது எல்லாம் இருந்தது, உள்ளூர் உற்பத்தி கடைகள் போட்டிருந்தா அதெல்லாம் இப்போ மூடி இப்போ கடை ஒன்று பெருசாக கட்டுப்படுது. சில நேரம் இதில் உள்ளூர் உற்பத்திகள் வெறுதா தெரியல. வந்தால் காணொலி நான் போட்டுக்கொள்வேன். ஓகே, இங்கே முத்தவழி அந்த கல் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. என்ன கேட்டெல்லாம் போட்டாச்சு கடை. இந்த கல்லுக்கு கேட்டெல்லாம் போட்டாச்சு, அடைக்க போகிறாங்க. ஃபுல்லாக இதான் நீட்டாக அடைக்க போய் நமக்கு. நீங்களே பார்த்தோம்னா பண்ணை மீன் சந்தை இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கடை தொகுதி வருது. எல்லாம் புதுசாக கட்டுப்பட்ட கட்டிலாம் கட்டுப்பட்ட மாடி கடை தொகுதி 1 2 3 4 மாடி போகுது பாருங்க. கடை தொகுதி இதான் முத்தவழிங்கால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன். இப்போ ரிங்கோவில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கையே பெருமளவு கதைக்கப்பட்ட மேலே தான் நிற்கிது. இங்கே அந்த பிபிடி இந்த ஆஃபீஸ் இருக்குது. டிக்கெட் இல்லாமல் போன மொத்தம் தெரியும் தானே பிரச்சனை பட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இப்படியே இடப்பக்கம் திருப்புங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த ரவுண்டோட நேராக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. யாழ்ப்பாணம் போஸ்ட் ஆஃபீஸ். என்னது இதுதானே அந்த கொஞ்ச நாள் அடி வாங்கின இடம். இந்த சாரி கடைங்கிறாப்பா இதுக்கு இங்கே இருக்கு இந்த சாரி கடை. ஓகே, இங்கால பார்த்தோம்னா இங்கால சிட்டி ஹோட்டல் இருக்குது. அந்த தேவையில்லாத சில கடைகள் எல்லாமே வந்து ஓடும். பட் இதுக்கு ஃபுல்லாக கருவாடு கடை செக்ஷன். பண்ணை சிங்கர் ஃபினான்ஸ் இருக்குது. இங்கால தேவையில்லை, எங்களே தேவையில்லை, சில பேருக்கு தேவையா உனக்கு தேவையோ. இங்கே சிங்கர் இருக்குது, சிங்கர் ஃபினான்ஸ் சிங்கர் எல்லாமே இருக்குது.
இது ஃபுல்லாகவே எங்களை கருவாட்டு கடை தொகுதிகள் எல்லாமே பூட்டப்பட்டுடுது. ஒரு சில கடைகள் திறந்துருக்குது. நாங்கள் இப்போ எப்படி போவோம் என்றால் நேர விடுங்க. கருவாட்டு கடைகள் திறந்துருக்கு பாருங்க. தொடக்க சிக்னல் விளையாட்டு தொடர்றேன். ஓகே சிக்னல் விழுந்துட்டு நாங்கள் நேராக போகிறோம். அதாவது இப்போ இது சத்திர சந்தி, கருவாடு கடை சந்தின்னு சொல்லுவோம். இதால் நேராக போனோம்னா கேகேஎஸ் ரோடில் தான் போகிறோம். முட்டாஸ் கடை சந்திக்கு போகிறோம். ஃபோர்ட் சிட்டி, அன்னை நாகா ஃபோர்ட் சிட்டி இருக்குது பாருங்கள். அதில் சிங்ககிரி இருக்குது. இதில் மருந்து கடை இருக்குது. இது ஒரு ஒன் வே. இதால் போக மட்டும்தான் முடியும், விரையிலாது. இதில் தான் மலையான் கப்பியாதல் இருக்குது. பிறகு காட்டிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம் என்றால் இப்போ நிறைய கடைகள் வருது. இதுக்கு இருக்கிற நிறைய கடைகள் இது எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் அந்த பித்தளை சாமான்கள், வெள்ளி சாமான்கள், பாத்திர கடைகள் அதுகள் தான் இருக்கு. குத்து விளக்குகள் எல்லாமே இதில் வாங்கக்கூடிய படமாட கடைகள் அது எல்லாமே இதுக்கு வந்து கொள்ளும். இந்த கடை செக்ஷன் ஃபுல்லாக இதுக்கு ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த பூமாலைகள், வீட்டுக்கு அலங்கரிக்கிற பூமாலைகள், மற்ற ஹோட்டல் ஒன்று இருக்குது. 24 மணி கடைன்னு சொல்கிறத அப்படியே போனோம்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ இதில் வந்த முட்டாஸ் கடை சந்தின்னு சொல்லுவோம். இந்த முட்டாஸ் கடை சந்தியில் வந்து வெலைப்பக்கம் திருப்ப போகிறோம். வெலைப்பக்கம் திருப்பினோம்னா நாங்கள் இப்போ ஸ்டான்லி ரோட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதில் வெலைப்பக்கம் திரும்பி நாங்கள் உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறோம். ஸ்டான்லி ரோட்டில் என்ன இருக்குண்டு இந்த நேரம் என்ன மாதிரி இருக்குன்றதை காட்டிக்கொள்கிறோம் உங்களுக்கு. இதில் மைலன் ஸ்டோர்ஸ்ன்னு இருக்குது பாருங்க. அப்படியே போக இதெல்லாம் கடைகள் பூட்டுப்பட்டு இப்போ நாங்கள் உங்கள் இதால் போய்க்க திறந்துருந்த சில கடைகள் இப்போ கொஞ்சம் நாங்கள் அப்படி அங்கெல்லாம் சுற்றி கொண்டு வரைக்க போட்டு முக்காலுக்கு மேலே ஆயிட்டுது. அதெல்லாம் போட்டுப்பட்டுது. இதில் வந்து இந்த ரூம்ஸ் இதுகள் இருக்குது போல பாருங்க. பெரிய லைட்டோட போட்டுருக்கு. இந்த பீப்பிள்ஸ் லீசிங் இருக்குது. வின்சன் சந்தி 2 பெட்ரோல் செட். மேலே யூனிடெக்ஸ் கடை திறந்துருக்குது பாருங்க. இது பெட்ரோல் செட் இல்லையே அப்படியே வடிவா தெரியல. தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க. இங்கால சிங்கர் இருக்குது. மேலே NSR ஹோல் இருக்குது. கீழே ஸ்ரீநாதியா அது எல்லாமே இதில் இருக்குது பாருங்க. டயலாக் ஃபோன் கடை இதில் இருக்குது. இல்லை நைட் வியூ உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இதுலேயும் வந்து ஒரு சரியான பிஸியாகங்கிறது பிஓசி இருக்குது. இது சரி ஏடிஎம்மே சரியான பிஸியாக தானே இயங்கும். இதுவும் ஒரு ஒன் வே தான். இங்கே மெக்டைல்ஸ் அது நிறைய ஹார்ட்வேர் கடைகள் இருக்க கூட அந்த ஹார்ட்வேர்கள், பைக் பார்ட்ஸ்கள், மோட்டர் பார்ட்ஸ்கள் அதுகள் எல்லாம் இருக்கிற கடைகள் இருக்குது. அந்த பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. பக்கத்துலேயே முதல் தர விலையமைப்பு டயலாக் இருக்குது பாருங்க. கலாய்க்கலாம் தான் இந்த சரியில்லை. மாட்டு கேஸ் போட்டு விட்டாங்கடா. என்ன ஹீல்ஸ் இருக்கா? ஹீல்ஸ் 11 மணி வரைக்கும் வந்துருக்கு. நீ தான் ஒன்று சாப்பிட்றே இல்லையே இவர என்ன விதரமானு சொன்னேடாப்பா. நான் வாங்கி தந்துருப்பேன். வேணுமெண்டா அப்படி வாங்கி தர்றது இப்படி நீ வாங்கிட்டேன். எப்போ பிறகு 25 நாள் அப்படி சாப்பிட மாட்டேன். மத்தியானம் மட்டும் இல்லடா சாப்பிட்றேன். 25 நாள் முடியுமாட்டா ஹீல்ஸில் அதனால ஹீல்ஸை காணல. ஹீல்ல தான் கிடக்கு. இப்போ நாங்கள் இதை திருப்போம். வெலைப்பக்கம் வெள்ளிங்கன் சந்தியில் வெலைப்பக்கம் திருப்போம். நாங்கள் நேராக அரியவுள்ள மதர்கள் போயில தானே இங்கே அப்படியே சுற்றி காட்டிக்கிட்டு போவோம். இதில் எல்லாமே கவர் பண்ண டைம் எடுத்துருவோம். டவுனுக்கு இப்போ அங்கே கொஞ்சம் காட்டிட்டு மெயினான இதில் வந்து காட்டி கொண்டு போகிறோம். ஏன்னா ஹீல்ஸில் இன்னும் உடைக்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு இன்னெண்டு வாதை வச்சுருந்துச்சு, அதை உடைச்செடுக்கணும். இங்கால நிறைய ஹோட்டல்ஸுகள், ஹோட்டல் லூசியா அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயோ நிறைய ஹோட்டல்ஸ் அதுகள் எல்லாம் வந்து இருக்குது. ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்கள், மற்ற உடுப்பு கடைகள் அது நிறைய வந்துருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வைக்கக்கூடிய எனக்கு காவல் சிங்கால வரைக்கும் தெரியுறாங்க. அங்கேருந்து வெளிச்சம் நல்லா இருக்கு. இது வந்து இங்கால எல்லாம் பிஸியாக இருக்கும் பகல் நேரத்தில். இப்போ எல்லாம் வாகனங்கள் இல்லையே சரியான பிஸியாக இருக்கிறது. செய்யாமல் இது ஒன் வே ஆக்கினால கொஞ்சம் குறைவு ரெண்டாலும் பிஸியாக தான் இருக்கிறது. அவ்வளோத்துக்கு டிராஃபிக் குறைவுன்னு சொல்லலாது. நான் இது ஒன் வே ஆக்கிட்டாண்டு போட் போட்டு பட் இந்த புது பில்டிங் ஹாஸ்பிட்டல் புது பில்டிங் அதில் வந்து வந்துருக்கு பாருங்க. இதில் எங்கேயோ வேலை செய்ய என்ன இந்த பில்டிங் எங்கேயோ இல்லை. நீ ஃபுல்லாக கட்டல. இங்கே ஜெஃப்னா டெக்ஸ், கமலேஸ்வரி அதெல்லாம் இருக்குது. பட் இதுக்கே பார்த்தோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கடை இருக்குது 24 மணித்தியாலம். அப்படி இதனால் நேராக பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயும் ஒரு கடை இருக்குது பாருங்க. இந்த ஜேஎம் இந்த கடையும் வந்து 24 மணித்தியாலம் வந்து இயங்கி கொண்டிருக்கும். இங்கே வேணும்னா வந்து சோட்டிசதுகள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இரவில் சாப்பாடு இருக்காது, சோட்டிசதுகள் இருக்கும். 5G டவர் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் இடப்பக்கம் இருப்போம். இல்லை நேரம் நேராக போவோம். எல்லாம் அந்த ஒன் வேகள் அடிக்கடி வர்றதால வந்து எதுக்காகவே எதை காட்டுறது தெரியல. அதான் சரியா இப்போ வேலை பக்கம் இருப்பாங்க அசூரியார் வீதியில. இல்ல என்றா படே நீ என்றாலே ஏண்டா இப்போ
அது எப்போ போனா தெரியும் உனக்கு? எப்போ போனாங்க சொல்லு அப்போ? விரைக்க போனாங்க. ஒரு மாமா மாறிச்சு லைசன்ஸ் பார்த்து. ஓகே, இங்கே பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே நகைக்கடை தொகுதிகள். அதை விட தேவையில்லாத கடைகளும் இருக்கு. அதை விடுவோம் தேவையில்லாத சாராய கடை கிடக்குது. உனக்கு தேவையோ? உனக்கு தேவையோ? எனக்கு தேவையா இன்னொருத்தனுக்கு தேவையா இருக்கலாம். அது அப்படி இப்படி பார்த்தோம்னா இது ஃபுல்லாக வந்து இதுதான் நகைக்கடைகள் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான நகைக்கடைகள், மற்ற டெலிஃபோன் ஃபோன் கடைகள், சில உடுப்பு கடைகள் இருக்குது. மதிய சாப்பாடு 250 ரூபா. மதிய சாப்பாடு 250. பரவாயில்ல. இரவு சாப்பாடு 350. இப்போ திருப்பி என்ன செய்ய போறோம்னா நாங்கள் ஒருக்கா நீங்கள் இடப்பக்கம் திருப்பி போங்க. இந்த பாதைக்குனே காட்டிட்டோம். அதனால அந்த மலையான் கஃபே ரோட் காட்டணும். அதற்கு அப்படி அங்கே போய் அதில் கிட்ட போய் தொடர்ந்து வாழ்றேன். ஓகே, இப்போ நாங்கள் மலையான் கஃபே 1 வே திரும்ப போகிறோம். இப்போ இடப்பக்கம் இது முதல்ல நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் தானே. இது பார்த்தோம்னா இதுக்கேம் ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை. இதுக்கேம் வந்து மலையான் கஃபே இருக்குதுல. வெளிநாட்டுக்காரது எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை திறந்துருக்கு உடுப்பு கடை. எங்கேடா இருக்க மலையான் கஃபே? இங்கே வருது. இதில் பாருங்க மலையான் கஃபே இருக்கு. இப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்? இது இப்போ இதுக்கால போகல. அது நேராக அந்த பழக்கடை ரோட்டால் விடுங்க பாருங்க. இப்படி நாங்கள் போகிறோம் நேர. இதில் அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு ஹையர் சவுண்ட் வேற ஒரு கூவி கொண்டு பைக்கில் போய் அடிச்சு உந்த சந்தி தான். இந்த கொழும்பு போயிட்டு வந்தோன்னு இருந்தாக்கலான்னு சொல்லிக்க. ஓகே, இப்படி நாங்கள் வேலை பக்கம் திரும்ப போகிறோம். அநேகமா வீடியோவை முடிவு கொண்டு போகிறோம். இதை சுற்றி இப்போ டவுன் ஏரியாவுக்கு காட்டிட்டேன். இதை சுற்றி இருக்கிற பகுதிகள் அடுத்த ஒரு காணொலியில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். க்ளீன் பண்ணினோம். இந்த நேரம் தான் அந்த துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு போகிறோம். அவ்வளோத்துக்கு இல்லை செய்கிறவன் அவ்வளோத்துக்கு ஆகன்ற அளவுக்கு இல்லை தானே. இல்லை அது அது அவையண்ட பணி இல்லை தானே. இப்போ அவள் தான் எல்லாத்தையும் ஜீவனோடு சொல்லலை நான் கடைசி வரைக்கும். அது எல்லாரும் சேர்ந்து இப்போ நீங்கள் குப்பையை கொட்டாமல் இருந்தால் ஓகே. நான் சொல்லல. அது எங்களை பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் இது எல்லாமே இருக்குது பாருங்க. இதுகள் இது பஸ் ஸ்டாண்ட், சிடிவி பஸ் ஸ்டாண்ட், இன்டர்நேஷ்னல் பேங்க் இருக்குது. இப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் பாருங்க. இப்போ இதே வந்துட்டா இப்போ குப்பைகள் வந்து இப்போ எல்லாத்தையும் இப்போ யாழ்ப்பாணம் ஃபுல்லாக எல்லாரும் வந்து நின்று கூட்டி இப்போ ஒரு குப்பையும் இல்லாமல் செய்யலாதானே. அள்ளி கொண்டு போயினோம். ஓகே, அவ தங்கண்ட பணியை செய்யணும். ஆனால் வந்து அவ்வளோதுக்கு வந்து இப்போ க்ளீனாக இருக்கணும்டா, ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கணும்டா. நான் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இப்போ நாங்களே சாப்பிட்டு அதுதான் நிறுத்தி விட்டு போகிறோம். நாங்கள் நீ என்ன குப்பையை கொண்டு வீட்டை டம் பண்றேன், வீட்டை எரிக்கிறேன்னா இல்லை என்ன புதைக்கிறேன். அண்டைக்கணும் அறிஞ்சாடாப்பா. என்ன நதியாஸ் இருக்கு பாருங்க, நதியாஸ். ஓகே, இந்த காகஸ் காட்டிட்டேன். இந்த காகஸ் அடி அப்படியே யூட்டன் அடிங்க அங்கே அங்கால அந்த காகஸ் அடி பாதையால் அதில் யூட்டன் அடிக்கலாம் தானே. ஓ, இங்கே அழிஞ்சால் யூட்டர்ன்டா தெரியாம நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு 5G டவர் ஒன்று இருக்குது பாருங்க. ஆகஸ்ட் சதுர்க்கம். இதுலேயும் வந்து ஒரு வீடியோ வரேன். யாழ்ப்பாணம் உள்ளதாம ஜெஃப்னான் அழிக்கிறாக்க அவன் ஒரு வீடியோ இருந்தது பார்த்தேன் நான். ஐயோ, ஓகே சொல்லு என்ன கேட்க வந்த நீ? இங்கே பார்த்தோம்னால் என்ன பேங்க் இருக்குன்றால் தேசிய சேமிப்பு வங்கி NSB பேங்க் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா நதியாஸ் உங்களுக்கு காட்டிட்டேன் பாருங்க. நதியாஸ். அடுத்த கொமர்ஷியல் பேங்க் இருக்குது பாருங்க, கொமர்ஷியல் வங்கி. மற்ற இங்கால சிட்டி மெடிக்கல்ஸ், வசந்தம் ஃபார்மசி, அப்படியே நிறைய ஃபார்மசிகள் எல்லாமே வந்து ஒன்று இருக்குது. அப்படியே நேராக போயிட்டு நாங்கள் சத்திரசந்தியில் போய் வீடியோ முடிப்போமே. ஓகே, நீங்கள் இப்படியே வந்து வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. நைட் டைம் டவுனுக்குள்ளே சரி இப்படி தான் இருக்குது. இப்போ ஆட்டோக்கள் தேவைனாலும் நீங்கள் இதில் பிடிச்சி முடியுமா? பஸ்ஸில் வந்து இறங்கிட்டீங்கன்னா ஆட்டோக்கள் இதிலே நிற்கும். இரவு நிற்கும். இரவு பஸ்ஸில் வேறு நேரங்களும் மாறி நிற்கிறவ பாருங்க. இந்த வெள்ளக்கோடு மஞ்சக்கோட்டில் கதைக்கே கொஞ்சம் அவதானம். அதுலேயே போலீஸ் உள்ளே இருப்பார். வானம் ஆக்கள் நடந்து வைக்க வானத்தை கொண்டு வந்தீங்கன்னா சரி பிடிச்சிருவேன். டப்புன்னு வந்து அதான் ஒழுங்கு அவதானம்னு சொல்லி சொல்கிறேன். சரி சரி, தப்பு தான். ஐயோ சாமி. ஓகே பாருங்க. சரி, ஓகே, நான் இதோட இந்த காணொலி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி அங்கால இடங்கள் வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நல்லூருக்கு போகிற பாதை அதை விட்டு போ, வேலை பக்கம் திருப்பி. ஓகே, நாங்கள் இனி நல்லூருக்கு போய்கொள்ள போகிறோம். நல்லூர் சம்மந்தமான காணொலிகள் நான் பிறப்புற உங்களை எடுத்து போட்டுக்கொள்கிறேன். சனி ஞாயிறு மட்டும் தான் காணொலிகள் எடுக்கிறது. சொல்லியிருப்பேன், ஒரு வேலைக்கு போனதால் யூடியூப் வந்து கிடைக்க தான் செய்கிறது.
கிடைக்கிற நேரங்களில் இப்படியான காணொலிகள் எடுத்து போடுவேன். அப்படி வேறு காணொலிகள் நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுக்கொண்டீங்கன்னா அந்த காணொலிகளும் நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன். பார்த்தேன் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னா ஐஸ்கிரீம் குடிக்க மாட்டேன்டாப்பா. ஓகே, நாங்கள் இப்படியே வந்து பாரத் செல்ஃபியில் கதைக்கிறேன். ஓகே, நாங்கள் மூஞ்ச தெரியவே இல்லை, இருட்டாக தான் கிடக்கு. ஓகே, இதோட இந்த காணொலியை வந்து நிறைய சொல்கிறோம். இந்த காணொலி என்ன மாதிரி தான் சொல்லிக்கொள்ளுங்க. இதே மாதிரி வேறு நீங்கள் பார்க்கணுண்டா மறக்காம சொல்லிக்கொள்ளுங்க. மீண்டும் மற்ற சந்திப்போம். பாய்.